பொதுவாக முந்திரிகளை சாப்பிடுவது உடல் எடையை அதிகரிக்க செய்யும் மற்றும் தினசரி இதை சாப்பிடுவது மிகவும் ஆரோக்கியமான பழக்கம் அல்ல என்று ஒரு கட்டுக்கதை உள்ளது. ஆனால் தினசரி முந்திரி பருப்புகளை அளவோடு சாப்பிடுவதால் பல அற்புத நன்மைகள் கிடைக்கிறது. பெரும்பாலான இந்திய இனிப்புகள் மற்றும் பாரம்பரிய தயாரிப்புகளில் அவற்றின் சுவையை அதிகரிக்க பயன்படுத்தப்படும் முக்கிய ஒன்றாக இருக்கின்றன முந்திரி பருப்புகள். சருமம் பளபளக்க தவிர முந்திரியில் உள்ள காப்பர், தாமிரம் மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் சருமத்தை பளபளப்பாகவும் மற்றும் பொலிவாக மாற உதவுகிறது. முந்திரி விதைகளிலிருந்து தயாரிக்கப்படும் முந்திரி ஆயிலில் நிறைந்திருக்கும் செலினியம், ஜிங்க், மெக்னீசியம், இரும்பு மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவை சருமம் ஆரோக்கியமான கண்பார்வைக்கு. முந்திரி பருப்புகளில் அதிக அளவு லூடீன் மற்றும் பிற முக்கிய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் உள்ளன. இவை நம் கண்களை சேதமடையாமல் பாதுகாக்கின்றன. ஆரோக்கியமான கண்பார்வையை உறுதி செய்வதால் வயதானவர்கள் தினசரி தேவையான அளவு முந்திரிகள் சாப்பிடுவதன் மூலம் குருட்டுத்தன்மை ஏற்படும் அபாயத்தை குறைத்துக் கொள்ளலாம். மேலும் கண்புரை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஒற்றை தலைவலிக்கு பொதுவாக மெக்னீசியம் பற்றாக்குறை பல உடல்நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்தும். உடலில் மெக்னீசியத்தின் அளவு சீராக இருக்க வேண்டும் என்றால் தினசரி சில முந்திரிகளை சாப்பிடலாம். முந்திரிகளில் நிறைந்திருக்கும் மெக்னீசியம் இரத்த நாளங்களை தளர்த்தி ஒற்றை தலைவலியின் அதிர்வெண் மற்றும் தீவிரத்தை குறைக்க பெரிதும் உதவுகிறது. கேன்சர் வராமல் தடுக்க தொடர்ந்து முந்திரிகளை சாப்பிடுவதால் கிடைக்கும் முக்கிய நன்மைகளில் ஒன்று, இது கேன்சர் வருவதற்கான அபாயத்தை கணிசமாக குறைக்கிறது. முந்திரிகளில் ப்ரோஅன்தோசயானிடீன்ஸ் எனப்படும் ஒரு வகை ஃபிலாவோனால் இருக்கிறது. இது உடலில் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியடைவதை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. சிறந்த இதய ஆரோக்கியத்திற்கு முந்திரிகளில் நிறைந்திருக்கும் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள், பொட்டாசியம் மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நம் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். இதில் நல்ல கொழுப்புகள் அதிகம் அடங்கியிருப்பதால் குறிப்பிடத்தக்க இதய ஆரோக்கியத்துடன் முந்திரி நுகர்வு இணைக்கப்பட்டுள்ளது. கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைப்பதன் மூலம் இரத்த நாளங்களை ஆரோக்கியமாக பராமரிக்க முந்திரி உதவுகிறது. முந்திரி அதிகமாக சாப்பிட்டால் ஏற்படும் நன்மைகளும் தீமைகளும் என்னென்ன? எவ்வளவு சாப்பிடலாம்? முந்திரி ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருள் என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயமே. ஆனால் சில சமயங்களில் முந்திரி நமக்கு தீங்கு விளைவிக்கலாம் என கூறப்படுகிறது. எந்த சமயங்களில் முந்திரி நமது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதை இப்போது பார்க்கலாம். பொதுவாக நட்ஸ் என அழைக்கப்படும் விதை வகையை சேர்ந்த முந்திரி, பாதாம் போன்ற உணவுகள் அதிக ஆரோக்கிய சத்துக்களைக் கொண்டவை. எனவே மக்கள் பல்வேறு உணவுகளிலும் பலகாரங்களிலும் இவற்றை சேர்ப்பதை பார்க்க முடியும். எனவே முந்திரியும் கூட ஒரு ஆரோக்கியமான உணவாகவே பார்க்கப்படுகிறது. முந்திரியை அதிகமாக உண்ணும்போது அது உடலுக்கு தீங்கு விளைவிக்கலாம் என கூறப்படுகிறது. முந்திரியானது முந்திரி பழத்திலிருந்து பெறப்படுகிறது. முந்திரி மரமானது பிரேசில் நாட்டை பூர்வீகமாக கொண்டது. ஆனால் மக்கள் அதிகமாக பயன்படுத்துவதால் தற்சமயம் பல நாடுகளில் முந்திரி பயிரிடப்படுகிறது. முந்திரியில் புரதம், வைட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து மற்றும் ஆக்சிஜனேற்ற சத்துக்கள் உள்ளன. அதிக அளவு முந்திரி உண்பதால் ஏற்படும் பாதிப்புகள். அதிகமாக முந்திரியை சாப்பிடும்போது அது உங்களுக்கு ஒவ்வாமை அல்லது மலச்சிக்கலை ஏற்படுத்தலாம். அதிக அளவு முந்திரியை சாப்பிடும்போது அது சிறுநீரகத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். மேலும் நாள்பட்ட உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஏனெனில் இவை அதிக அளவில் ஆக்சலேட்டை கொண்டுள்ளன. முந்திரியானது டைரமைன் மற்றும் ஃபைனிலெதிலமைன் என்கிற அமினோ அமிலங்களைக் கொண்டுள்ளது. ஒரு நாளைக்கு எத்தனை முந்திரி சாப்பிட வேண்டும்? முந்திரி பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது என்றாலும் கூட எந்த ஒரு உணவையும் அதிகமாக எடுத்துக்கொள்வது நமது உடலில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். எனவே தினசரி சரியான அளவில் நாம் முந்திரியை உண்பது முக்கியமாகும். ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 18 முந்திரிகளை உண்ணலாம் என நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். எனவே தினமும் அதிகமாக முந்திரி உண்பவர்கள் அதை கட்டுப்படுத்துவது நல்லது. முந்திரி பல ஆரோக்கிய நன்மைகளைக் கொண்டுள்ளது. முந்திரி உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுகிறது. உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளே உடல் எடை அதிகரிப்பிற்கு முக்கிய காரணமாக உள்ளன. மேலும் இவை பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளை உடலில் ஏற்படுத்துகின்றன. முந்திரியை உண்பதன் மூலம் இவற்றை குறைக்க முடியும். மேலும் முந்திரிப் பருப்பை உண்பவர்களுக்கு இதய நோய்க்கான அபாயமானது 37% குறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இதயம் பலவீனமாக இருப்பவர்கள் கூட முந்திரியை பயன்படுத்தலாம். செல் சேதத்தை தடுக்கிறது. பொதுவாகவே நட்ஸ்கள் அனைத்தும் அதிகமாக ஆக்சிஜனேற்ற உள்ளடக்கம்
உள்ளடக்கத்தை கொண்டுள்ளன. அவை உடலில் சேதத்தை ஏற்படுத்தும் செல்களை தடுக்க உதவுகின்றன, மேலும் இவை உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்கின்றன. உடலில் ஏற்படும் வீக்கம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்வதற்கு முந்திரி உதவுகிறது. பச்சையாக இருக்கும் முந்திரியை விட வறுத்த முந்திரிப் பருப்புகள் உடலில் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது, மேலும் இவை இரத்த சர்க்கரை அளவில் நேர்மறையான விளைவை ஏற்படுத்துகின்றன. எனவே சர்க்கரை நோயாளிகளுக்கு பயனளிக்கும் உணவாக முந்திரி உள்ளது. தமிழ்நாட்டின் முந்திரி மாவட்டம் எது? முந்திரி முக்கியமாக கடலூர், பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் விளைகிறது. முந்திரி எப்படி சாப்பிட வேண்டும்? முந்திரி பருப்பை உண்பதற்கான சரியான வழி இரவு முழுவதும் அதை தண்ணீரில் ஊறவைத்து காலையில் சாப்பிடுவதுதான். இப்படி செய்வதன் மூலம் அதிலுள்ள பைடிக் அமிலத்தின் அளவு குறைந்து வயிறு தொடர்பான பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். முந்திரி சாப்பிடுவதற்கான சரியான முறை இதுதான். இனி இப்படி சாப்பிடுங்க. முந்திரி சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு நல்லது, ஆனால் அதை சாப்பிடுவதற்கான சரியான நேரம், அளவு மற்றும் முறையை பின்பற்ற வேண்டியது அவசியம். உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஆரோக்கியமான உணவு முறையை கடைப்பிடிக்க வேண்டும். அந்த வகையில் நட்ஸ் மற்றும் உலர் பழங்கள் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளன. முந்திரி, அக்ரூட் பருப்புகள், பாதாம், பிஸ்தா போன்றவற்றில் உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய பண்புகள் அதிக அளவில் உள்ளன. பெரும்பாலான நட்ஸ் வகைகள் சூடான விளைவை கொண்டிருப்பதால் அதனை அளவோடு எடுத்துக்கொள்வது நல்லது. குறிப்பாக கோடை காலத்தில் இதை வரம்பிற்குள் சாப்பிட வேண்டும். முந்திரியில் நார்ச்சத்து, வைட்டமின்கள், தாதுக்கள், கால்சியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. இத்தகைய நற்பண்புகள் உடைய முந்திரியை உங்கள் உணவில் சேர்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை கவனித்துக் கொள்ளுமாறு நிபுணர் அறிவுறுத்துகிறார். முந்திரி சூடான விளைவை கொண்டுள்ளது, ஆகையால் கோடை காலத்தில் முந்திரியை ஊற வைத்த பிறகே சாப்பிட வேண்டும். ஒரு நபர் ஒரு நாளைக்கு 4 முதல் 5 முந்திரிக்கு மேல் சாப்பிடக்கூடாது. முந்திரியில் நல்ல கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ளன, ஆகையால் இதனை அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இரத்த சரிவரத்து காரணமாக உடலில் இரத்தம் குறைவாக உள்ளவர்கள் முந்திரியை தாராளமாக சாப்பிடலாம். இது உடலில் உள்ள இரும்பு சத்து குறைபாடு அல்லது குறைந்த ஹீமோகுளோபின் அளவை சமாளிக்க உதவுகிறது. முந்திரியில் வைட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன. இவை சருமம் மற்றும் தலைமுடிக்கு நன்மை பகிக்கின்றன. கர்ப்பிணி பெண்கள் முந்திரியை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். இதனால் உடலுக்கு பலம் கிடைக்கும். மேலும் முந்திரியில் உள்ள துத்தநாகம் மற்றும் ஃபோலிக் ஆசிட் குழந்தையின் வளர்ச்சிக்கும் நன்மை தரும். முந்திரி சாப்பிடுவது வளர்ச்சிதை மாற்றத்திற்கு நல்லது. இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது. மாதவிடாய் நாட்களில் வலி மற்றும் அதிக இரத்தப்போக்கு உள்ள பெண்கள் முந்திரியை தங்கள் உணவு சேர்த்துக் கொள்ளலாம். முந்திரி சாப்பிடுவது தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கும் நன்மை தரும். இது தாய்ப்பால் உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது. இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் அறிவீர்கள். இந்த தகவல்கள் மற்றும் ரகசியங்கள் உங்கள் வெல்கம் பவுடர் சேனலுக்கு ஆதரவாக இருக்கட்டும். இது எங்கள் சேனலை மேம்படுத்த உதவும். சப்ஸ்கிரைப் பண்ணவும், வீடியோக்களை அப்டேட் செய்து பாருங்கள். நன்றி.